ஹலோ டேராம், நான் கருணா பேசுகிறேன்டா. ஏய் சொல்கிறா. உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும்டா. அவன்கிட்ட பேசி ரொம்ப வருஷம் ஆகுதா? அவங்க ரயில்வே ட்ராக்டர் தானே இருக்கான். முடிஞ்சா போய் அவன்கிட்ட பேசு ப்ளீஸ். சரி, சாயங்காலம் போயிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன். பாய். படா பேங்க் ஆஃபீஸரு, என்ன இந்த பக்கம்? டேய் முனிஷ், என்னடா இது? உன்னை எப்படி இருக்கணும்னு நினச்சேன், ஏன்டா இப்படி இருக்க? ஏய், என்ன மேட்ரு அதை மட்டும் சொல்லு. சும்மா வளன்னு பேசிக்கிட்டு இருக்காத. நானே செம்ம கூலாக இருக்கேன், டென்ஷன் பண்ணாதேனே. என்னவா இருக்கும்? அவனுக்காக லோன் கொடுத்துருப்பான், மேட்டு நம்மளை கூப்பிட்றான். டேய் முனிஷ், நீ கொஞ்சம் எழுதி தனியாக வா, நான் உன்கிட்ட தனியாக பேசணும். எழுதிச்சு போட. 2 லட்ச ரூபா லோன் வாங்கி பெரிய நீ கொஞ்சம் வாய் முறியா? ஏய், இங்கே என்ன ஓவரா பேசுகிறேன்? இங்கே அத்து போட்டோம் பார்க்குறியா? ஏய் உட்கார்றா. என்ன கோழி குஞ்சு எடுத்து பெரிய இல்லைன்னு பார்க்குறியா? ஏய், அவனுங்கெல்லாம் இங்கே தான் இருப்பானுங்க. என்ன அந்த போலீஸ்கார அனுப்பிச்சி விட்டானா? அவனுக்கு நீ என்ன தூதுப்புறாவா? எதா இருந்தாலும் இங்கே சொல்லு, நான் கத்திடா. அவனுங்கெல்லாம் என்னோட உரை, இங்கே தான் இருப்பானுங்க, சொல்லு. என்னது உரையா? கிழிஞ்ச உரைங்களுக்குள்ள இருக்கடா, அதனால தான் துரு பிடிச்சி போயிருக்க. நாளைக்கு அவனாச்சும் உன்னை போட்டுருவான்ட்டு தானே இவனுங்க கூட இருக்க. எவன்டா என்னை போடுவான்? வர சொல்கிறான் அந்த போலீஸ்காரனை. அவனை நான் பார்த்துட்றேன். இந்த எம்எல்ஏவை போட்ட அன்னைக்கு அவனையும் போட்டிருந்துருப்பேன், மிஸ் ஆகிட்டான். போடுறேன்டா அவனுக்கு ஒரு ஸ்கெட்சை. அடுத்த வாரம் இதே நேரம் இங்கே பணமாக கிடப்பான், வந்து அள்ளிட்டு போ. நினைச்சேன்டா. ஏய் முனிஷ், ஏய் ஏய் போலீஸ்காரா, எங்கடா இருக்க? வாடா. வாடா, எனக்குன்னு பிறந்த எதிரி. என்னடா சொன்ன? செத்து கிடப்பேன், அள்ளிட்டு போகணுமா? இங்கடா அவன் ஃப்ரெண்டு கார்த்தி, அவனை போட்ட கையோட தான்டா உன்னை போட வந்திருக்கேன். ஏய் வேணாம்டா. ஏய் கர்ணா, தப்பிச்சு ஓடுற நாய், உனக்கு இவ்வளவு வழி தெரிஞ்சா துரத்துற போலீஸ்டா. எனக்கு எத்தனை வழி தெரியும். வேணாம்டா. சாவுடா. டேய் குண்டா, டேய் நில்றா. என் புடி உருண்டைய குத்துறா. டேய் குண்டா, டேய் நில்றா. முடியாதுடா. டேய் டேய் குண்டா, டேய் புடிங்கடா. டேய் டேய் குண்டா, டேய் நில்றா. டேய் கர்ணா, குடுறா அந்த குண்டனை. ஐயோ. டேய் 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 இருங்கடா. டேய் இருடா டேய் இருடா. லட்சி குடு அவங்கிட்ட. லட்சி குடு. முனிசு சும்மா நீ வம்புலுக்காது. நீ உணர்ந்தாடா ராம், சும்மா அடிக்காது. நீ அடிக்காதுன்னா விளையாடுறான். எல்லாம் நீ அவனுக்கு குடிக்கிற செல்லம் தான்டா. எப்போ பார்த்தாலும் நீ வம்புழுத்துட்டே இருக்கான். அவனை விடுறா. நீ என் ஃப்ரெண்டு, என் செல்லம். நீ எனக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ண, புரியுதா? கொஞ்சம்லாம் வேணாம். தாம்பரம் பசங்க மேட்ச் வச்சிருக்காங்க. 10 நிமிஷம் எல்லாம் பேடத்துக்கு கிரவுண்டுக்கு வந்து. 10 நிமிஷம் தான்டா. ஜா வரண்டா. ஏய் குண்டா, 10 நிமிஷமா வந்துருவியா? நானும் 10 நிமிஷத்துல வந்துறேன்டா. தம்பி பொறுமை போடு, நானும் வரேன். டேய் என்னடா தனியா உட்காந்துருக்க? எங்கடா அவன்? யாரு ரோலரா? யாராச்சும் மெதிச்சு நசிக்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தான்டா வருவான். ஏய் சொல்றா, உன்ல எங்கடா? அவங்க வரலடா. அவங்களுக்கு ஏதோ குரோம்பேட்டில் டோர்னமெண்ட் சொல்லி காமிட்டாங்க. ஐயே, நம்ம பசங்க எங்க அப்பா? அவங்களே அமிச்சு மேட்ச் கேன்சல் சொல்லி உங்கள் 2 பேருக்கு தானே காத்துனுக்கேன். நீ சொன்ன மாதிரியா யாரும் மெசேஜ். ஹே டீம், வேர் இஸ் தி டீம்? நீ லேட்டா வந்தல அவங்களுக்கு போய் கிளம்பிட்டான்டா. ஏய் நீ சுமாரா, ஏன்டா நீ லேட்டு? ஹே நானும் 60 km ஸ்பீட்ல தான் வந்தேன். ஹெவி டிராஃபிக் டா. அடேங்கப்பா, நல்ல காமெடி. நான் நாளைக்கு சிரிக்கிறேன். நீங்க டேய் நீ சொல்ற என்னடா அவங்க வரல. மேட்ச் கேன்சல் சொல்லி நம்ம பசங்க அனுப்பிச்சிட்டேன். உங்க 2 பேர் தான் காத்துனுங்க. கிளம்பலாமா? ஏன் கிளம்பணும்? அப்படியா? நீ அப்படின்னா இங்கே இரு, நாங்க கிளம்புறோம்.
கர்ணா 3 பேர் இருக்கோம்ல, பிராக்டிஸ் மேட்ச் போட்டு ட்ரையாங்கிள் சீரிஸ் ஆடலாம்டா. என்ன? செம்மடா, இப்போதான் உனக்கு மூளை இருக்குன்னு சாம்பிளே காமிச்சிருக்க. சரி ஓகேடா, விளையாட வாங்க. டேய் குண்டா குனிடா. ஏய் அடிச்சிருவேன், நீ குனிடா. டேய் அடிச்சுங்க, கடுகுற எப்பா பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு. பாரு அவனே போயிட்டான். டப்பி எனக்கு தான்டா ஃபர்ஸ்ட் பேட்டிங், பாக்குறியா? தேர்ட் பிளேயர் தான் பால் பண்ணும். இந்த புடி. இந்தா டேய் அங்கே போடா. எப்படியும் ஆயிடுதான், அதுக்கு இவ்வளோ சீனு. 2 ஓவர் தான் 1 pitch கேட்ச், ஓகேவா? முதல்ல பாலை போடுற. ஓகேடா. டேய் பால போடுறா. டேய் டப்பி, என்னடா பால் போடுற? என்ன ஓட வைக்கிறியா? என்னடா முனிசே, தம்மு சிகரெட்லாம் அடிச்சா ஓட முடியாதமே, அதனால தான் உன்னையால ஓட முடியலையா? என்னடா தப்பா பேசுற மாதிரி தெரியுது? தப்பாலாம் இல்லை, நீ நேற்று தண்ணி கூழா பக்கத்துல இருந்து தம் அடிச்சிட்டு இருந்த, எங்கள் அம்மா சொன்னாங்க. அவங்க சொன்னா நீ கேப்பியா? விராவணா பின்னா உன் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி தான் இருக்காங்க. வேணாம் முனிசு இந்த பழக்கம், எல்லாம் உன் நல்லது தான்டா சொல்கிறோம். என்னடா விளையாட கூப்பிட்டீங்களா, அட்வைஸ் பண்ண கூப்பிட்டீங்களா? உங்க அட்வைஸ்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நம்ம ஃப்ரெண்டா முனிசு? டேய் குண்டா, கீழே விழுந்துடாதடா, பொறுமையா போடா. குண்டனு கோவத்தை பத்தியா? நாளைக்கு ரிசல்ட்டு ஞாபகம் இருக்கா முனிசே? தெரியும். ஆல் இண்டியா ரேடியோ வழங்கும் மாநில செய்திகள். பேப்பர் எடுத்துக்கிறான். 12ஆம் வகுப்பு சாமி, இறுதித் தேர்வு முடிவுகள் அனைத்து டேய் செய்தித்தாள்களிலும் நீ பயந்து என்ன பயமுத்தாத. மாணவர்களுக்கு தொழிற்கல்வி மிகவும் முக்கியம் என்றும் டேய் ராம், உன் நம்பர் இருக்குடா? ஆமாடா. டேய் உன் நம்பர் வந்திருக்குடா. டேய் அப்போ முனிசு இந்த பேப்பர் பிடிக்கா ஏதாவது பண்ணிக்க போறான்டா. ஏய் முனிசா, டேய் முனிசே, டேய் முனிஸ் எங்கடா இருக்க? என் ரூம் போடா, இந்த ரூம் போடா. டேய் அவன் எங்க இருக்கான்டா? எங்கடா? இங்க என்னடா பண்ற? என்னடா இது? எந்திரா முனிசு. உன் ரிஜிஸ்டர் நம்பர் நியூஸ் பேப்பர்ல வரவே இல்லடா. அது எனக்கு எக்ஸாம் எழுதும் போதே தெரியும். என்னடா சொல்ற? இதை முன்னாடியே சொல்லி இருக்கலாம்டா, உனக்கு தேவையில்லாம நான் சொல்லி கொடுத்தேன். உனக்கு சொல்லி கொடுத்ததுனால என் டோட்டல் மார்க் கொஞ்சம் கம்மியான மாதிரியே இருக்கா. நான் என்ன உனக்கு சொல்லி கொடுக்க சொன்னேனா? ஆமாடா, ஏன் தப்பு தான். டேய் ராம், டேய் சட்டை கையில. டேய் 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 என்னடா முனிசு இப்படி பண்ணிட்ட? ஏய் ராம் நில்றா. அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான், ஆனா இப்போ இல்ல. நீ நானும் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சாக்கடை பக்கத்துல தான். நான் ஃப்ரெண்டுன்னு போயிட்டு இருந்தா என் தலைமுறை வரலாம் சாக்கடை பக்கத்திலே தான் இருக்கும். எனக்கு நிறைய ஏம் இருக்காருண்ணா. நான் ஃப்ரெண்டுன்னு பார்த்தனா ஏம் எல்லாம் விட்டுற வேண்டியதான். அவன் எனக்கு சாரிலாம் சொல்ல தேவை. அவனை மாத்திக்க சொல்லு, இல்லைன்னா அவன் கடைசி வரலாம் சாக்கடையா தான் இருப்பான். சின்ன காரணங்களால் பிரிஞ்ச எங்களோட வாழ்க்கை வெவ்வேறு பாதையில் பயணிச்சுது. ஆனால் காலம் எங்களை வேற ஒரு நிர்பந்தத்தில் ஒன்று சேர்த்து நிறுத்தி பார்த்துச்சு. சார். கண்ணா, நான் கமிஷனர் பேசுகிறேன். எஸ் சார். ஈவினிங் வந்துரு. ஓகே பாய். இப்போ தாண்டா ராம்கிட்ட பேசிட்டு வரேன். ஈவினிங் வரேட்டு இருக்கான். சிம்பிள். இந்த தடவை மிஸ் ஆகக்கூடாதுண்ணா. கமிஷனர்கிட்ட கடைசியாக பேசி பார்க்கலாம்டா. என்னடா பேச போகிற? அவன் உனக்கே ஸ்கெட்ச் போட்டான் தெரியும்ல. ஃப்ரெண்டு மச்சான். டேய், சின்ன வயசில் பார்த்த முனிசு இல்லாமல் சென்னையிலே பெரிய கை போட்டதும் ஆளுங்கட்சி எம்எல்ஏவை. அதான் நமக்கு ப்ரெஷர். யோசிக்காத.
நாளைக்கு அவனாச்சும் உன்னை போட்டுருவான்ட்டு தானே இவனுங்க கூட இருக்க. ராம், ஒரு ஃப்ரெண்டை வச்சு இன்னொரு ஃப்ரெண்டை செஞ்சுட்டு இல்லடா. உன்னை பார்க்கும்போது அவன் எவ்வளோ மேல்றா. டேய் ராம், போடா இல்லடா துரோகி. இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயம் என்னோட வாழ்க்கையில் நடந்த சம்பவம். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இன்னொரு முனிஸ் உங்க வாழ்க்கையில உருவாயிடக்கூடாதுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கு. அரசு மற்ற சாராரை விட என்னை போல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அதிக சலுகை வழங்குது. அதை முறையா பயன்படுத்தினாலதான் இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நின்றுட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்குள்ள எத்தனை டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், கலெக்டர்ஸ் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு முன்னிஸ் கூட உருவாகக்கூடாதுல நான் ரொம்ப கவனமா இருக்கேன். அதுக்கான வழித்தடம் தான் we are introducing the student welfare force. இந்த ஃபோர்ஸோட மெம்பர்ஸ் வேற யாரும் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தான். இது முழுக்க முழுக்க ஒரு போலீஸோட கட்டுப்பாட்டு கீழே தான் வர்றது. இதோட மூல காரணமே ஒரு பையன் அவங்க அப்பா அம்மா சொல்லியும் கேட்காம, ஸ்கூல் டீச்சர் சொல்லியும் கேட்காம, ஏன் அவனோட ஃப்ரெண்ட் சொல்லியும் கேட்காம வாய்ப்பு கிடைக்குதுன்னு தவறான பாதைக்கு போறான் பாத்தீங்களா, அவனை நல்வழிப்படுத்தி கொண்டு வரதுதான் இந்த ஃபோர்ஸோட நோக்கமே. இந்த ஃபோர்ஸ் தப்பு செய்யற மாணவனை கண்காணிச்சு அவனுக்கு நல்வழி அமைச்சு கொடுக்கும். ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஃபோர்ஸ்ங்கிறது முழுக்க முழுக்க நல்ல மாணவனை உருவாக்குறது மட்டும் இல்ல, நல்ல சமூகத்தை உருவாக்குறது. இதுல உங்களோட சப்போர்ட்டை தான் இந்த நாடே எதிர்பார்க்குது. நன்றி, ஜெய்ஹிந்த். இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் எல்லா ஸ்கூல்லையும் நடத்திட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இட்ஸ் அவர் ப்ளஷர் சார். பார்க்கலாம். சாரிடா. டேய், என்னையும் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஃபோர்ஸில் சேர்த்துப்பியா? வாடா.